இந்திய அணிக்கு புதிய கேப்டன், அதிரடியாக பேசிய ரோஹித் சர்மா. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரை கைப்பற்றி இந்திய அணி புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. நியூசிலாந்து அணியை 4 விக்கெட்கள் வித்தியாசத்தில் இந்திய கிரிக்கெட் அணி வீழ்த்தியதன் மூலமாக இந்த சாதனை படைக்கப்பட்டது. இதன் மூலமாக 2002, 2013 ஆகிய வருடத்திற்கு பின்பு இந்திய அணி மீண்டும் சாம்பியன்ஸ் டிராபியை கைப்பற்றி மாஸ் காட்டியுள்ளது. இந்திய அணியின் இந்த வெற்றி பெற்றதற்கு கேப்டன் ரோஹித் சர்மாவின் அதிரடி ஆட்டம் முக்கிய பங்களிப்பாக பார்க்கப்படுகிறது. ரோஹித் இறுதிப் போட்டியில் சிறப்பாக ஆடி 76 ரன்களை விளாசி ஆட்டநாயகன் விருதை ரோஹித் சர்மா கைப்பற்றினார். சாம்பியன் டிராபி தொடர் வெற்றியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரோஹித் சர்மாவிடம் ஒருநாள் போட்டிகளில் ஓய்வு குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு ரோஹித் சர்மா, இப்பொழுது என்ன நடக்கிறதோ அது அப்படியே தொடரும், எந்த மாற்றமும் தற்பொழுது இல்லை. எதிர்கால திட்டம் என்ன என்பது எதிர்காலத்தில் தெரியும். ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் தற்பொழுது கிடையாது. ஒருநாள் போட்டியில் ஓய்வு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன் என்று நேரடியாகவே பதிலளித்துள்ளார். அதன் பின் தொடர்ந்து பேசுகையில், 2019 உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்களை விளாசினேன். ஆனால் இந்திய அணியால் கோப்பையை வெல்ல முடியவில்லை. தற்போது சாம்பியன் டிராபி இறுதிப் போட்டியில் என்னுடைய ஆட்டமும் வெற்றி பெற்றதற்கு காரணமாக இருப்பதால் நிறைவாக உள்ளேன். இந்த கோப்பையை இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் நாங்கள் வெல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள் என பேசியுள்ளார் ரோஹித். இதன் மூலம் இந்திய அணியிலிருந்து ரோஹித் விலக வாய்ப்பில்லை என்பதும், புதிய கேப்டன் பற்றியும் எந்த மாற்றமும் இல்லை என கூறப்படுகிறது.